ஹலோ சில்ட்ரன், குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு நம்ம ஒரு தமிழ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குட் ஹேபிட் கத்துப்போம். என்ன குட் ஹேபிட் கத்துக்க போறோம்? நம்ம ஏதாவது ஒரு திங்ஸோ இல்ல டாய்ஸோ வச்சு விளையாடுறோம் அப்படின்னா அந்த டாய்ஸை நம்ம விளையாடி முடிச்சிட்டு எந்த இடத்துல இருந்து எடுத்தீங்களோ அதே பிளேஸ்லயே கொண்டு திரும்ப வைக்கணும். ஏன் அப்படி வைக்கணும்? அப்படி வைக்கும்போது தான் நம்ம நாளைக்கு அந்த திங்ஸை போய் எடுக்கும்போது நம்மளுக்கு ஹெல்ப்பா இருக்கும். நம்ம தேடிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணுன்ற அவசியம் இருக்காது. ஓகேவா? இப்போ ஸ்டோரிக்குள்ள போலாமா? நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரி நேம் நம்பிக்கை. ஓகேவா? அது ஒரு ஊர்ல ஒரு 4 கேண்டில்ஸ் இருந்துச்சாம். 4 மெழுகுவர்த்தி. ஓகேவா? 4 மெழுகுவர்த்தியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்துச்சாம். அந்த ஊர்ல ஒரு பையன் இருந்தானா. அவன் ஒரு ரூம்ல கரண்ட் போயிடுச்சு, ரொம்ப இருட்டா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கேண்டில் தானே ஏத்துவோம். சோ கேண்டிலை ஏத்தி 4 கார்னர்லயும் வச்சானா. அப்போ கொஞ்ச நேரத்துல இடி இடிச்சு மழை வர மாதிரி வேகமா காத்தடிச்சுதான். இப்ப காத்து அடிக்கும் போது ஒரு கேண்டில் இப்படியும் அப்படியும் ஆடிச்சான். ஆடிட்டு அந்த காத்துல கேண்டில் அணைஞ்சு போச்சான். இந்த கேண்டில் பேர் என்ன? அமைதி. இந்த கேண்டில் அணைஞ்சு போச்சு. அடுத்தது 2வதா இருக்க கேண்டிலும் அதே மாதிரியே அந்த காத்துக்கு ஆடிக்கிட்டு அணையாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சான். ஆனா இதுவும் என்ன பண்ணுச்சான்? அணைஞ்சு போச்சான். இது பேர் என்ன? அன்பு. இந்த கேண்டில் பேரு அன்பு. இதுவும் அணைஞ்சு போச்சான். இப்போ 3வதா இருக்க கேண்டிலும் ரொம்ப ட்ரை பண்ணிச்சான். ஆனா இதுக்கு என்ன வந்துச்சான்? பயம் வந்துருச்சான். ஏன் பயம் வந்துச்சு? ஃபர்ஸ்ட் 2 கேண்டிலும் அணைஞ்சு போச்சு, அதனால நம்மளாலையும் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு ட்ரை பண்ணிச்சான். இருந்தாலும் இதுவும் அணைஞ்சு போச்சான். இந்த கேண்டில் பேர் என்ன? மெழுகுவர்த்தி. இதுவும் அணைஞ்சு அறிவு. இந்த கேண்டிலோட பேர் அறிவு. இதுவும் அணைஞ்சு போச்சான். இப்போ கடைசியா இருக்க மெழுகுவர்த்தி ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி அணையாம வெயிட் பண்ணிச்சான். அப்போ அந்த பையன் அந்த ரூம்குள்ள வந்தானா. வந்துட்டு பார்த்து இந்த கேண்டில கேட்டானா, 3 கேண்டிலுமே அணைஞ்சு போச்சு, நீ மட்டும் எப்படி அணையாம இருக்க? உனக்கு அந்த கேண்டில பார்த்து பயம் வரலையா அப்படின்னு கேட்டானா. எனக்கு பயம் வந்துச்சு, இருந்தாலும் என்கிட்ட இருந்த நம்பிக்கையில நான் என்ன காப்பாத்திக்கிட்டேன். இப்போ நீ என்னோட திரியில நீ மத்த 3 கேண்டிலையும் ஏத்து. என்னோட நம்பிக்கைங்கிற நெருப்புல நீ மத்த 3 கேண்டிலையும் ஏத்தி வை அப்படின்னு சொன்னிச்சான். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் நம்ம கான்பிடென்ட்டா, நம்ம நம்பிக்கையா நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சு நம்ம பண்ணணும்னா அந்த செயல் கண்டிப்பா வெற்றி அடையும். ஓகேவா? நம்ம செய்யற செயல் நம்பிக்கையோட செய்யும் போது நிச்சயமா சக்சஸ் ஆகும் அப்படிங்கறதுதான் இந்த ஸ்டோரியோட மாரல். ஓகேவா? தேங்க்யூ.